புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை ஊழல் ஆட்சி. என்னங்க அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்களுக்கு வருஷம் சொல்றீங்க. அப்புறம் நாங்களாம் வெகுட்டு இருந்தோம்னா ஊழலை ஒழிப்போம் நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட் எடுத்துதானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. இப்ப விஜய் ஊழல் அப்படிங்கறத அடையாளப்படுத்தி அதிமுக நீய சக்தி திமுகங்கிறாரு, ஊழல் சக்தி அதிமுகங்கிறாரு. நீங்க இன்னைக்கு ஊழல் சக்தி புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு அவர் ஓட்டு கேட்கிறாரு. எங்க கட்சி ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்னங்க புரட்சி தலைவர் படத்தை போட்டுட்டு இருக்காரு. புரட்சி தலைவருடைய கட்சியின் ஆட்சியை ஊழல் ஆட்சிக்கிறாரு. என்ன சினிமாவில் டபுள் ரோல் பண்ற மாதிரி டைலாக் என்ன பேசுறாரு அவரு? அண்ணாவை மறந்து விட்டார்கள் அண்ணா திமுக. அண்ணா புரட்சி தலைவருடைய அண்ணாவுடைய இதே கேள்வி புரட்சி தலைவர் ஆரம்பிச்ச இயக்கங்க. இன்னைக்கு இந்த ஆண்டிப்பட்டி பக்கம் போங்க, இன்னும் அந்த புரட்சி தலைவருடைய நினைவு எல்லா இடத்துலையும் இருக்கும். அவருடைய தொண்டர்கள் தான். இன்னும் சொல்ல போனா நாங்கெல்லாம் பாருங்க அண்ணாவை பார்த்ததில்லை. அண்ணா மறந்தப்ப எனக்கு தான் 2 வயசா இருந்திருக்கோம். 65 புரட்சி தலைவரை வந்து பார்த்தவர்கள், அம்மாவால் ஆளாக்கப்பட்டவர்கள். எங்க அண்ணாவை மறக்கணும்? எங்கள் வழிகாட்டிகளை யாரும் மறப்பாங்களா? சும்மா அவர் டைலாக்லாம் பேசிட்டு இருக்காரு. அவர் கட்சி ஆட்சிக்கு கொண்டு வந்து ஆசைப்பட்டா செய்ய சொல்லுங்க. தேவையில்லாம எங்கள்கிட்ட வருஷம் சொல்றீங்க. அப்புறம் நாங்களாம் வெகுட்டு இருந்தோம்னா தப்பா போயிடும். இதுவரை அவரை கேள்வி கேட்கிறாங்க. நான் சோசியல் மீடியால பார்த்தேன். எனக்கு கரெக்டான கேள்வியா தான் தெரிஞ்சு. ஊழலை ஒழிப்போங்கிறீங்களே, நீங்க உங்க படத்தை பிளாக் டிக்கெட்டை வித்து தானே உங்க அந்த ஊழலே உங்களால ஒழிக்க முடியல. 100 ரூபா 150 ரூபாய் டிக்கெட் 1000 2000 ரூபாய்க்கு விற்கிறானா? அதை கூட உங்களால் ஒழிக்க முடியல. நீங்க என்ன நாட்டு ஊழல்? முதல்ல வெளியில வாங்க சார். வீட்டுக்குள்ளார உட்காந்துட்டு ஊழலை ஒழிப்போம், எங்க கொள்கை எதிரி உடலங்காதிரின்னு பேசிட்டு இருக்காரு. அண்ணா அவருக்கு பிடிக்கல திமுக பேசிட்டு தேவையில்லாம அண்ணாவெல்லாம் எங்க மறந்துட்டு இருக்கிறாங்க. எப்படி மறப்பாங்க அண்ணா? அண்ணாவை தமிழ்நாடு மறக்குமா? இது புதுசாக வந்துட்டு அண்ணாவை பற்றி பேசிட்டு இருக்கு. சிரிப்பா இருக்குங்க. ஏதோ ஒரு நடிகர் அவருக்கு பாப்புலாரிட்டி இருக்குதா, எதோ வேணாலும் செய்வாங்க. நீங்க பண்ணி நீங்க மாநில தேர்தலுக்கு போட்டி போடுங்க. நீங்க ஆட்சியமைப்புனா அவருக்கு பாருங்க. அவங்க முதல்ல வெளில வாங்க சார். முதல்ல வெளியில ஊடகங்களை சந்திங்க சார். அவங்க தான் உங்களுக்கு ஒரு நாட்டு நடப்பெல்லாம் சொல்லுவாங்க. ஊடகங்களை சந்திங்க. நீங்க ஒரு இண்டோர்ல உட்காந்துட்டு இல்லை மாநாடுங்கிற பேர்ல எங்கேயும் ஆளுங்களை கூட்டி வந்துட்டு ரசிகர் கூட்டம் நடத்துறீங்க. புரட்சி தலைவர் நான் முன்ன கேட்டப்ப நீங்க எல்லாம் புத்திசாலிகள் நினைப்பேன். ஊடகத்தில் உள்ளவங்க நான் தஞ்சாவூர்ல பேசுறப்ப எனக்கு அன்னைக்கு டேட்டே நான் இருக்கு. ஆகஸ்ட் 27 கட்சி நிர்வாகி வீட்டு கல்யாணத்தப்ப அப்ப விஜய் மாநாடு நடத்தி முடிச்சாரு. இப்ப சொல்ற பதில் உங்களுக்கு நீங்க எல்லாம் புரியாம இருந்தீங்க. நான் சொன்னதோடைய அர்த்தம் மதுரை மாநாடு எம்ஜிஆர் படத்தெல்லாம் வச்சுக்கிட்டு எம்ஜிஆர் மாதிரி நான் 67 திரும்பும் 77 திரும்பும். அண்ணாவும் கிடையாது. அவரு அண்ணா மாதிரிலாம் யாரும் 100 அண்ணா பிறக்க முடியுமாங்க? பாருங்க, 100 புரட்சி தலைவர் பிறக்க முடியுமாங்க? சினிமாவில் நடித்து வரவங்களாம் எம்ஜிஆர் ஆகிட முடியுமா? 77 திரும்பும். நான் சொல்றேன் 2011 திரும்பும், 2001 திரும்பும், 99 திரும்பும், 77 திரும்பும் சொல்றக்கூடிய அந்த என்ன சொல்றது அந்த தகுதி உள்ளவர்களே நாங்க தான். புரட்சி தலைவருக்கு தொண்டர்கள் தான். நீங்க எங்க பேரை இரவலுக்கு யூஸ் பண்றீங்க. என்ன அமைதியா போனா நீங்க எதை வேணாலும் பேசுறீங்களா? அன்றைக்கு நான் பார்த்தேன். சரி ஏதோ பேசுறாரு வரட்டும். அவரை நான் என்ன சொன்னேன், விஜயகாந்த் போன்ற ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம்னு சொன்னேன். புரட்சி தலைவர் மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்த நான் சொன்னேன். அதை நீங்க புரிஞ்சுக்கலன்னா நான் அது முட்டாள் இல்லை. விஜயகாந்த் அவர்கள் 2006 ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தினாரு. அவர் 8% வாக்கு வாங்கினாரு. ஒரு தொழிலாம் ஜெயிச்சாரு. ஆனா எங்களையும் பாதித்தார், அவர்களையும் பாதித்தார். அதை விட சற்று அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுங்க. ஆனா எம்ஜிஆர் மாதிரி ஒருவர் சொல்றாங்க. கேட்கல சார். நீங்க தானே அவர் அப்படி சொன்னீங்க, அப்படி சொன்ன நான் என்ன சொன்னேங்கிற தாண்டி நீங்க அர்த்தம் பண்ணீங்கன்னா நான் கொடுக்குறேன். 2026 ஒரு தாக்கம் இருக்கும் அப்படிங்கிறது தாக்கம் இருக்கு சார். ஆனா புரட்சி தலைவர் மாதிரிலாம் இன்னொரு புரட்சி தலைவர் முடியாது. புரட்சி தலைவரோட வாரிசுகள் நாங்க எல்லாம் இருக்கோம் சார். நாங்க ரெட்டையில இருக்கிற வரைக்கும் என்ன பண்ண முடியும் சார்? ரெட்டையிலை பலவீனப்பட்டு விட்டதுன்னாங்க, ஒரே நாள்ல பலமாகி விட்டது சார். செங்கோட்டையன் நாங்கள் எல்லாம் மனவாச்சிருக்கிற விட்டுட்டு ஒன்று இணைந்தோம்.
இன்னைக்கு நாங்கள் எழுத மதிக்கிற ஒரு பத்திரிகை, எங்களுக்கு எதிரான பத்திரிகையை அதை வந்து ரியாலிட்டி எழுதுறாங்க. உண்மைதானே? நான் கேட்கறது நீங்கள் மற்றவங்க மாதிரி நான் கேட்கல, யதார்த்தத்தை கேட்குறேன். எங்கே எதனால ஆட்சி அமைகளையோ அந்த காரணம் இன்னைக்கு சரி செய்யப்பட்டு விட்டது. அன்றைக்கு நாங்கள் ஒன்றா இருந்திருந்தோம்னா நேரடியாக 21 தொகுதியில் அதிமுக தோணுச்சு. தலைவரே இல்லைங்கிறாரு. செங்கோட்டையன் வந்து இங்க இருக்கிற மட்டும் தலைவர், மற்றவர் அதிமுக கூட்டணியிலயோ அல்லது திமுக கூட்டணியில இருக்கும் தலைவர்களே இல்லை அப்படிங்கிறாரு. அண்ணன் வந்து ரொம்ப பெரிய வலிக்கக்கூடிய மூத்த நிர்வாகி. அவர் பேசக்கூடாது, ஓகே, அதான் பேசுவாங்க. அவர் நாங்கள் அண்ணாவை மறந்து விட்டேன்னு அவர் பேசுவாரா? அவர் பேசுவார். எம்ஜிஆரை மறந்து விட்டோன்னு பேசுவாரா? அவர் பேசிட்டுங்க, நான் பேசுவேன். ஓகே சார்.